இன்றைய எபிசோடில் ஒரு பாசமுள்ள தாய்க்கும் அவளின் மகளுக்கும் இடையே நடந்த ஒரு பெரிய போராட்டத்தையும் ஒரு உண்மையான அன்பை பிரிக்க ஒரு தாய் செய்த நெஞ்சைப் பிளக்கும் சத்தியத்தையும் தான் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம். ஒரு தாயின் தவிப்பா அல்லது ஒரு குழந்தையின் பாசமா எது ஜெயிக்கும் என்ற பெரிய குழப்பத்தோடு இந்த எபிசோட் நகர்கிறது. இரவில் மீனாட்சி தன் மகள் சுடரை தூங்க வைக்கிறாள். ஆனால் அவள் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும் சந்தேகமும் இருந்து கொண்டே இருக்கிறது. சுடர் தூங்கிய பிறகு மீனாட்சி அவளுடைய பள்ளி பையை எடுத்து மிகவும் தீவிரமாக தேடி பார்க்கிறாள். அப்போது அதில் ஒரு பேனா இருப்பதை அவள் கவனிக்கிறாள். அந்த பேனாவில் கேப்டன் என்று எழுதப்பட்டு இருப்பதை பார்த்ததும் மீனாட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. தன் மகள் தன்னிடம் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறாள் என்ற உண்மை அவளுக்கு இப்போதுதான் புரிகிறது. வெற்றியும் சுடரும் இன்னும் இரகசியமாக பேச்சிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ற உண்மை மீனாட்சியின் மனதை ரொம்பவும் பதற வைக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், இவர்களை எப்படி பிரிப்பது என்று அவள் இரவு முழுவதும் குழம்பி தவிக்கிறாள். மறுநாள் காலையில் மீனாட்சி சுடரை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்கிறாள். அவளது முகத்தில் அப்படி ஒரு கோபமும் கொந்தளிப்பும் இருக்கிறது. தருண் மற்றும் தியா இருவரையும் தவிர்த்து விட்டு சுடரை மட்டும் தனியாக அவள் அழைத்து செல்வதிலேயே அவளின் பயம் நமக்கு புரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் முன்னால் வெற்றி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்து நிற்கிறான். அவனை பார்த்த மாத்திரத்தில் சுடருக்கு முகம் மலர்கிறது. அவ்வளவு சந்தோஷத்தில் கேப்டன் என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி செல்கிறாள். வெற்றியும் சிரித்துக்கொண்டே வேலைக்கு தாமதம் ஆகிவிட்டது, அதான் உன்னை பார்க்க நேராக வந்துவிட்டேன் என்று பாசமாக பேசுகிறான். ஆனால் மீனாட்சியின் கண்களில் நெருப்பு எரிகிறது. அவள் வெற்றியை ஒரு கொடிய எதிரியைப் போல பார்க்கிறாள். வெற்றி சுடரின் பையை வாங்க வரும் போது மீனாட்சி தடுத்து நிறுத்தி சுடரின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கோபமாக இழுத்து செல்கிறாள். ஒரு வார்த்தை கூட பேசவிடாமல் குழந்தையை தாய் இழுத்து செல்வதை பார்த்து வெற்றி மிகப்பெரிய வலியோடும் வேதனையோடும் அங்கேயே நிற்கிறான். வீட்டுக்கு வந்தவுடன் மீனாட்சி ஒரு பெரிய புயலையே உருவாக்குகிறாள். சுடரை நிறுத்தி வைத்து சரமாரியாக கேள்விகளால் துளைக்கிறாள். சுடர் பயத்திலும் அழுகையிலும் துடிக்கிறாள். அம்மா, என்னை மன்னிச்சுடுங்க அம்மா என்று காலில் விழாத குறையாக கெஞ்சுகிறாள். ஆனால் மீனாட்சி விடுவதாக இல்லை. முன்பின் தெரியாத ஒரு ஆளுக்கு எவ்வளவு உரிமை கொடுக்கிறாய், உனக்கு அறிவே இல்லையா என்று கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறாள். அவர்கள் ஏதோ ஒரு திட்டம் போட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள், இது ஒரு பெரிய நாடகம் என்று கூறுகிறாள். அப்போது சுடர் வெற்றியை விட்டுக்கொடுக்காமல் பேசுகிறாள். அவன் ரொம்ப நல்லவன் அம்மா, என்னை சினிமாவுக்கு கூட்டி போனான், எனக்கு இட்லி வாங்கி கொடுத்தான், அவனை யாரும் அடிக்கமாட்டார்கள் என்று நான் மருத்துவமனையில் சத்தியம் செய்து இருக்கிறேன் என்று அழுதுகொண்டே சொல்கிறாள். நானும் தருணும் அவனை மருத்துவமனையில் கூட போய் பார்த்தோம் என்ற உண்மையை சுடர் உடைக்கிறாள். இதை கேட்ட மீனாட்சிக்கு கோபம் உச்சிக்கு செல்கிறது. இவ்வளவு நடந்து இருக்கிறது, இதை எல்லாம் என்னை ஏமாற்றி மறைத்து இருக்கிறார்களே என்று அவள் ஆத்திரம் அடைகிறாள். உடனே சுடரை கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டு பூஜையறைக்கு செல்கிறாள். அங்கு இருக்கும் சிவலிங்கத்தின் முன்னால் சுடரை நிற்க வைத்து இனி அந்த கேப்டன் என்ற ஆளை பார்க்கவே கூடாது, அவனுடன் பேசவே கூடாது என்று சாமியின் மேல் சத்தியம் செய்ய வைக்கிறாள். சுடர் அழுதுகொண்டே வெற்றியுடன் இருந்த அந்த அன்பான தருணங்களை நினைத்து பார்த்து உடைந்து போய் சத்தியம் செய்கிறாள். ஒரு தாய் தன் மகளின் மனதை இப்படி போட்டு உடைக்கிறாளே என்று பார்க்கும் நமக்கே இதயம் வலிக்கிறது. இன்னொரு பக்கம் வெற்றி தன்னுடைய அறையில் தன்னை தானே வருத்திக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடன் அவன் நண்பன் புலி இருக்கிறான். வெற்றி தன் வலி தாங்காமல் கண்ணீரோடு பேசுகிறான். எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது, அந்த குழந்தையை ஒரு நிமிடம் பார்த்தால் தான் எனக்கு தூக்கமே வரும், இப்போ அது கூட நடக்காமல் போயிடுச்சே என்று குரல் தழுதழுகிறான். அதற்கு புலி சொல்கிறான், அந்த அபி அம்மாவுக்கு முழு உரிமை இருக்கு, நீ ஒரு குற்றவாளி, உன்னை தேடி எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் போது அந்த தாய் தன் மகளை பாதுகாத்துக்கொள்ள தான் நினைப்பாள், அதில் எந்த தப்பும் இல்லை என்று புரிய வைக்கிறான். ஆனால் வெற்றியின் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த குழந்தையின் பாசம் உண்மையானது, அதை நான் இழக்க மாட்டேன் என்று துடிக்கிறான். நான் அபியிடம் நேராக போய் பேசுகிறேன் என்று எழுகிறான். ஆனால் புலி அவனை தடுத்து நிறுத்தி மேலும் பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறான். மீண்டும் வீட்டில் மீனாட்சி சுடரின் பள்ளிப்பையை அடுக்கிக் கொண்டு இருக்கிறாள்.
சுடர் இன்னும் அழுது கொண்டே அம்மாவிடம் கெஞ்சிக் கொண்டு இருக்கிறாள். அப்போது மீனாட்சி ஒரு பெரிய அதிர்ச்சியான முடிவை எடுக்கிறாள். ஒரு தாளை எடுத்து சுடரிடம் காட்டுகிறாள். இது உன்னுடைய பழைய பள்ளியின் மாற்று சான்றிதழ். இனி நீ அந்த பள்ளிக்கு போகக்கூடாது. அந்த கேப்டன் கூட உனக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று பெரிய குண்டை தூக்கி போடுகிறாள். உன்னை அந்த ஆளிடம் இருந்து பிரிக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று ஒரு தாயாக தன் முடிவை ஆணித்தரமாக பதிவு செய்கிறாள். சுடர் இதை கேட்டு ஆடி போய்விடுகிறாள். தன் அம்மா இப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. கண்ணீரோடு அம்மாவின் மடியில் விழுந்து அழுகிறாள். மீனாட்சியும் ஒரு கணம் தாய்மையின் பாசத்தில் தடுமாறினாலும் மீண்டும் தன்னுடைய பிடிவாதத்தில் உறுதியாக இருக்கிறாள். இது ஒருபுறம் இருக்க இன்னொரு புறம் ராகவன், ஸ்வேதா மற்றும் வெற்றியின் குடும்பத்தார் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். போலீசார் யாருக்குமே தெரியாமல் ஒரு கொலைகாரன் மாணிக்கம் என்கிறவன் வெளியில் நடமாடிக் கொண்டு இருக்கிறான். அது எவ்வளவு ஆபத்தானது என்று வருத்தப்படுகிறார்கள். இந்த மாணிக்கமுக்கும் வெற்றிக்கும் என்ன தொடர்பு? இந்த கொலை பழி எப்படி வந்தது என்கிற ஒரு பெரிய மர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொடூரமான குற்றவாளியால் எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று குடும்பமே பயத்தில் இருக்கிறது. இன்றைய எபிசோட் ரொம்பவும் உணர்ச்சிபூர்வமாக நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் அளவுக்கு முடிந்து இருக்கிறது. ஒரு தாயின் பயம், ஒரு குழந்தையின் பாசம், ஒரு பாசக்காரனின் தவிப்பு என்று முக்கோண போராட்டமாக இது அமைந்து இருக்கிறது. நாளை எபிசோடில் என்ன நடக்கும் என்று நினைத்தாலே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. நாளை கண்டிப்பாக சுடர் பள்ளிக்கு போகும் போது வெற்றி மறைந்து நின்று அவளை பார்க்க வருவான். ஆனால் அம்மாவுக்கு செய்த சத்தியத்தினால் சுடர் அவனை பார்க்காமல் கண்டுகொள்ளாமல் போவாள். அதை பார்த்து வெற்றி இன்னும் உடைந்து போவான். இன்னொரு பக்கம் அந்த கொலைகாரன் மாணிக்கம் ஏதாவது ஒரு தீமையை செய்ய வரலாம். அதிலிருந்து சுடரை வெற்றி தான் காப்பாற்றுவான். அப்போது மீனாட்சிக்கு வெற்றியின் உண்மையான பாசம் புரியுமா, இல்லை அவளுடைய கோபம் இன்னும் அதிகமாகுமா என்கிற பெரிய எதிர்பார்ப்போடு கதையின் அடுத்த கட்டம் நகரப்போகிறது. உண்மை என்றாவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அந்த நாளுக்காகத்தான் நாமும் காத்திருக்கிறோம்.